சென்னை அடுத்த மேடவாக்கம் அருகே சாலை விபத்தில் 5 வயது சிறுவன் உயிரிழப்பு இறந்துள்ளார். அதாவது குண்டு குழியமான சாலையை சீரமைக்க பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது திருப்போர் தொகுதிக்குட்பட்ட பொன்மார் ஊராட்சியில் முகுதன் என்பவர் அவரது 4 வயது மகனுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது சாலையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அப்போது எதிரே வந்த வாகனம் இவர்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சம்பவம் இடத்திலேயே முகுந்தனின் 4 வயது மகன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். பலத்த காயத்துடன் இருந்த முகுந்தனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். தொடர்ந்து இச்சாலையில் பல்வேறு பணிகள் நடைபெறுவதால் சாலையில் குண்டு குழியமாக இருப்பதாலும் தொடர்ந்து இச்சாலையில் தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் சாலை விபத்தில் சிறுவன் உயிரிழந்ததை தொடர்ந்து நீதி வேண்டும், குண்டு குழியமான சாலைகளை சீரமைக்க வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த தாழம்பூர் போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பல மணி நேரம் கழித்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். மேலும் சாலை மறியல் குறித்தும் சாலை விபத்து குறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது விபத்து குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாலை விரைந்து சீரமைக்க வேண்டுமும் தொடர்ந்து இந்த குண்டு குழியமான சாலையில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்பட்டு வருவதால் பொதுமக்கள் அச்சாலையில் செல்வதற்கே ஒரு அச்சத்துடன் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். அதனால் விரைந்து இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஓவியா, திருப்போரூர் அருகே குண்டும் குழியுமான சாலையால் ஒரு சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளான். அண்மை செய்தியாக பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குமார் வழங்கிட கேட்டோம்.